சட்டுன்னு ஒரு முட்டை பொரியல் பார்க்கலாமா? அதுக்கு வந்து 3 முட்டை, ஆனியனு, பச்சை மிளகாய், கருவேப்பில்லை. இது வந்து 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு. இது 3த்தையும் நுணுக்கி வச்சு பவுடராக வச்சுக்கோங்க. முட்டை பொரியலுக்கு போடுங்க, சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அதை வதக்கிட்டு அதுக்கெல்லாம் பச்சை மிளகா, உப்பு போட்டேன். நல்லா வதக்கினதுக்கப்புறம் அந்த 3 முட்டையும் அதில் ஊற்றி நல்லா ஒரு பொரியல் மாதிரி பொரிஞ்சு வரணும். அந்த முட்டை வந்து பொரிஞ்சு வரணும். ரொம்பவும் பொரிய விட்டு ஹார்டாக்கிடாமல் முட்டை வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப போட்டு வதக்குன்னு வதக்காமல் அதுக்கப்புறம் நான் அந்த பொடி வச்சுருக்கேன்ல, இந்த பொடி நீங்கள் போட்டு பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். ரசத்துக்கு சாம்பாருக்கெலாம் சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை கூட கண்டிப்பாக கருவேப்பிலை போட மறக்காதீங்க. முட்டைக்கு கருவேப்பிலை, மிளகு ஜீரகத்தூள், அந்த தூள் ரொம்ப முக்கியம். உப்பு கரெக்டான உப்பு போட்டு இதுக்கு வந்து இந்த பொரியல் வந்து நான் நேற்று வச்ச மீன் குழம்பு கூட தான் நான் வந்து சாப்பிட போகிறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு அவசரத்துக்கு டக்குன்னு செய்யக்கூடியது இந்த முட்டை பொரியல். இது கூட நீங்கள் வேணால் பொடி மாஸ் மாதிரி தக்காளி கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கல. சூடான சாதம், நேற்று வச்ச மீன் குழம்பு, பாறை மீன் குழம்பு. இது நேற்று வச்ச பாறை மீன் குழம்பு கூட அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. அந்த பாறை மீன் குழம்பு நேற்றோட இன்றைக்கி தான் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த பொடி மாஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி தேன் மாதிரி இருந்துச்சு மீன் குழம்பு. முட்டை பொரியல் வச்சு நான் அது கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.